கடல் கொதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்றி மூத்த எங்கள் தமிழ் மொழிக்கு என் தலை தாழ்ந்த வணக்கம். ஈரைந்து திங்கள் மணி வயிற்றிலே சுமந்து ஈன்றெடுத்த தாய்க்கும் என்னை இந்த உலகிற்கு அறிமுகம் படுத்திய தந்தைக்கும் வணக்கம். ஜோதிட உலகில் ஆளாக்கி அழகு பார்க்கிற என் குருவுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் என்று எதுவும் இல்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஜோதிடத்தில் தீர்வு உண்டு. உடலின் உட்பாகத்தில் உள்ள நோய்களை கண்டறிவதற்கு ஸ்கேனிங் அப்படிங்கிற ஒரு கருவி எப்படி உதவி புரிகிறதோ அதுபோல் வாழ்வின் சுகதுக்கங்களையும் ஏற்ற இறக்கங்களையும் மிக துல்லியமாக அறிந்து கொள்வதற்கு ஜோதிட கலை நமக்கு பெருமளவில் உதவி புரிகிறது என்றால் அது மிகையல்ல. ஜோதிடம் சார்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் மிகச்சிறந்த ஜோதிட வித்வான்களாக எமது பார்வைக்கு இந்த யூடியூப்ல பார்க்கும்போது தெரியுது. பல்வேறு கருத்துக்கள் ஆணித்தரமாக அழுத்தமாக பதிவு செய்கிறார்கள். இந்த ஜோதிடம் என்பது ஒரு வானியல் கலை. அனைத்தும் கணிதத்தோடு தொடர்புடையவை. ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு பிரச்சனை என்றால் ஜோதிடத்தை நாடுவதுதான் அவர்கள் முதல் நோக்கமாக இருக்கும். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக ஜோதிடர்களை அணுகி அந்த பிரச்சனைக்குரிய சம்பவங்களை ஜோதிட பலன்களை அறிந்து கொள்வது, அதன்படி நடந்து கொள்வது நல்லதொரு வழிகாட்டியாக அமையும். இப்போ உதாரணமாக எனக்கு தெரிந்து ஜோதிடத்தில் நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, ஒரு 5 விதமான பிரச்சனைகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனித வாழ்வில் 5 விதமான பிரச்சனைகள். ஜோதிடத்தில் புராதனமான நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்திகள் 63 வகையான தோஷங்கள், 1000க்கும் மேற்பட்ட யோகங்கள். 63 வகையான தோஷங்களை பல உட்பிரிவுகளாக பிரித்து பார்க்கிற பொழுது அதன் சூட்சும ரகசியங்களை படிக்கிற பொழுது ஜோதிடத்தின் மீது தனியாத ஒரு ஆர்வம் வரும். இப்ப 6 விதமான பிரச்சனைகள், தோஷங்கள் வேற, பிரச்சனைகள் வேற. 6 பிரச்சனைகள், 5 விதமான பிரச்சனைகளை கூட வச்சுக்குவோம். ஒன்று, திருமணம் ஆகலை, திருமணம் ஆன பிறகு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இருந்தால் பொருளாதார பற்றாக்குறையால் கடன் தொல்லைகள் இருக்கும், நோய்வாய்ப்படுவார்கள், பிறந்த குழந்தைகள் சரியா படிக்காது. இதை தவிர வேற என்ன பிரச்சனை வந்துடும் போது ஒரு குடும்பத்தில் இல்லைங்களா? அப்ப இது பற்றிய ஆராய்ச்சியை நமது ஜோதிடத்தில் கணித்து எடுக்க வேண்டும். உதாரணமாக குழந்தை பாக்கியம் பற்றி அறிந்து கொள்வதற்கு 4 விதமான கணித முறைகள் புராதனமான ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல் 5ஆம் இடத்தை லக்கணமாக கருதி பார்க்க வேண்டும். 5ஆம் ராசியை பல்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து பார்க்கிற கணித முறை அதன் விதிகள் படி பிரித்து பார்த்தேமையானால் இவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என்பதை கண்டுபிடித்து விட முடியும். இதிலும் நமக்கு சந்தேகம் இருந்தால் 7ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பிரித்து பார்க்க வேண்டும். பிரித்து பார்க்கறதுனா புரியலன்னா சொல்றேன். தசவர்க்கம் அப்படிங்கிற ஒரு கணித முறையில் ஒவ்வொரு ராசியையும் பிரித்து பார்க்கறது. ஒரு ராசியை இத்தனை பிரிவாக பிரித்து பார்த்து அதன்படி கிரகத்தை அமைச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். அதுலேயும் நமக்கு பலன் தெரியலன்னா லக்கினத்தையும் 7ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சில உட்பிரிவுகளாக பிரித்து பார்ப்பது. அதிலும் பலன் நமக்கு தெரியல அப்படின்னா
ஒரு 1, 5, 7, 12ஆம் ராசிகளை 0.2 டிகிரியாக பிரித்து பார்ப்பது. கண்டிப்பா அக்யூரேட்டா சொல்லிடலாம், குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா. அவங்க கேட்கறது அதானே. அதுக்கு சரியான கணித முறையை நம்ம கொடுக்கணும். அந்த 5 ராசிகளையும் 0.2 டிகிரியாக பிரித்து பார்த்தால் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என்பதை தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இதுலேயும் நமக்கு பலன் சரியாக கிடைக்கல, தெரியல அப்படின்னா அந்த ராசியை 5 ராசிகளையும் கிராஸ் பண்ணி பார்க்கணும். அது ஒரு கணித முறை இருக்குது. அதை பார்த்துட்டோம்னா என்னைக்கு கருத்தரிக்குன்னு சொல்லிடலாம். ஜாதகம் மட்டும் பிறந்த நேரமும் டைமும் சரியாக இருந்து டிகிரி சுத்தமாக கணித்து பார்த்தால், கிராஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சோம். சரி, அது ஏதாவது சரி, குழந்தை பாக்கியம் தடைபடுவதற்கு என்ன காரணம்? 2 காரணம். ஒன்று புத்திர தோஷம், இன்னொன்று சயன தோஷம். தற்கால மருத்துவம் தி ஜெனட்டிக் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுது. விந்து அணுக்கள் குறைபாடு, வேற ஒன்றும் கிடையாது. தி ஜெனட்டிக் வீக்னஸ். அது எதனால் ஏற்படுகிறது? சயன தோஷம். அசைவ உணவு பழக்கத்தினால் ஏற்படுகிறது. குஞ்சுகளையும் பறவைகளையும் நிறைய கோழிகள்லாம் சொல்லலாம். இதை கொன்று புசிக்கிறதுனால ஒரு குடும்பத்தில் ஒரு தலைமுறை விட்டு அடுத்த தலைமுறையில் சயன தோஷம் ஏற்படும். சயன தோஷம் என்பது சுக்கிர பகவானால் ஏற்படுவது. சுக்கிரன் பலகீனமாக இருத்தல், அதிக பலம் பொருந்தி இருத்தல், ரெண்டுமே தப்பு தான். அது இருக்கிற சாய்மான கோணத்தை பொறுத்து, ஒரு குறிப்பிட்ட சாய்மான கோணத்தை தாண்டி சஞ்சாரம் செய்கிற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் ஜாதகருக்கு கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். அதனுடைய தசாபுத்தி காலங்களில் ஒரு குறிப்பிட்ட சாய்மான கோணத்திற்கு உள் சஞ்சாரம் செய்தால் கண்டிப்பாக அது பரிகாரத்திற்கு கட்டுப்படுகிற தோஷம். இப்ப புத்திர தோஷத்தின் வகை மொத்தம் 17. அதில் 5 விதமான தோஷங்களுக்கு பரிகாரங்கள் கிடையாது, பரிகாரத்திற்கு அப்பாற்பட்டது. மற்ற இதர தோஷங்களுக்கு பரிகாரத்திற்கு கட்டுப்படுகின்ற தோஷம். அது பரிகார முறைகள் தனியாக வச்சுக்கோ இல்லைங்களா. அப்ப அந்த சயன தோஷம் என்பது ஒரு ஜாதகத்தில் அந்த 4 விதமான கணித முறைகளில் அந்த சாய்மான கோணத்தை அளவெடுக்கிற பொழுது அந்த குறிப்பிட்ட சாய்மான கோணத்தை தாண்டி அந்த கிரகம் நிற்குதுன்னா புத்திரஸ்தானத்தில் அந்த கிரகம் அவங்களுக்கு குழந்தை இருக்காது. கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, அவங்க தத்து எடுத்துக்கலாம். புத்திரஸ்தானம் என்கிற 5ஆம் இடம் அகண்ட ராசின்னு சொல்லுவாங்க இப்ப தற்கால ஜோதிடத்துல இல்லைங்களா. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் ஒரு 32 டிகிரியை கடந்து விட்டால் தன்னுடைய ஆதிக்க தென்கீழ் அந்த புத்திரஸ்தானாதிபதி அல்லது புத்திர காரகன் குருவாகவே இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சாய்மான 32 டிகிரியை கடந்து தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவது கஷ்டம். ஒரு 15-20 டிகிரிக்கு உள்ள சாய்மான கோணத்தில் ஒரு சாய்மான கோணம்னா என்னன்னு முதல்ல தெரியணும் இல்லையா. அது சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாய்மான கோணம்னா பாவக மாற்றங்கிற ஒரு கணித முறை இருக்கு. அதுல ஒரு ராசி இலக்கண புள்ளி இருக்குது இல்லையா, இலக்கண புள்ளி அந்த ஆரம்ப பாகை ஒவ்வொரு ராசிக்கும் அதன் ஆரம்ப பாகையிலிருந்து அடுத்த ராசியின் ஆரம்ப பாகைக்கும் உள்ள இடைப்பட்ட தூரமே சாய்மான கோணம். இதை பாவக மாற்றம் என்கிற கணித முறைப்படி டிகிரி புடம் செய்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் டிகிரியா புடம் செய்தால் மட்டுமே இதனை அறிந்து கொள்ள முடியும். பாவக கணிதங்கிறது ஒரு பெரிய விஷயமா சுத்தி கொண்டு இன்னைக்கு அது ஒரு பெரிய மலைப்பா கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 5 நிமிடத்துல போட்டுடலாம். 5 நிமிடம். இந்த ஐயா சொல்லியிருந்தார் மீட்டிங்ல, எனக்கு அதை கூட நான் மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஐயாவுக்கு. அதை பற்றி சொல்லும்போது எனக்கு மிகுந்த ஆர்வம். ஐயா இந்த கணித முறை ஐயாவுக்கு தெரியுங்கிற நம்பிக்கை அன்னைக்கு எனக்கு வந்தது இல்லைங்களா. அப்போ அந்த கணித முறைகளை முறையாக கற்றறிந்த பெரியோர்களின் திருவடிகளில் அமர்ந்து முறையாக பயின்று ஜோதிடத்தை நன்கு பயின்று அதன் பிறகு பலன் சொல்ல ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். பலன் சொல்வது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் கணித முறைகளை அறிந்தால் மட்டுமே நாம் பலன் சொல்ல முடியும். புத்திர தோஷத்தை மட்டும்தான் எடுத்துருக்கிறேன், நிறைய தோஷத்தை பேசிக்கிட்டே போகலாம் இல்லைங்களா. அப்போ அடுத்தது இது சயன தோஷம், அடுத்தது புத்திர தோஷம். புத்திர தோஷம் என்றால் என்ன?
அது முன்வினை ஊழ்வினை பயன் இல்லைங்களா? புத்திர தோஷம் என்பது ஒருவருக்கு அதாவது குழந்தை கணவன் மனைவி சேர்ந்து குழந்தை பெற்றுக்கொள்வதை அதற்கு தடையாக இருப்பது இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் புத்திர தோஷம் ஏற்பட்டுடும். முட்டைகள் சாப்பிட்றது, கருவை சாப்பிட்றது, கருவை அழிக்கிறது இல்லைங்களா? கருத்தரித்த உடனே கரு சிதைவு பண்றது, இதனால் ஏற்படக்கூடியது புத்திர தோஷம். அந்த புத்திர தோஷத்தினுடைய வகைகள் இருக்கு. ரொம்ப நேரம் ஆகும் நான் பேசினா, நானே இந்த மீட்டிங் பூரா பேசிடுவேன் இல்லைங்களா? அப்போ புத்திர தோஷம், சயன தோஷம், குழந்தை பாக்கியம் பற்றி அறிந்து கொள்வதற்கு இதை தவிர ஜோதிடத்தில் வேற கணித முறைகள் கிடையாது. இந்த 4 விதமான கணித முறைகள் அறிந்தால் புத்திர தோஷத்தில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவீங்க. எப்படி டாக்டர்ல பல் டாக்டரு, கண் டாக்டரு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி புத்திரம் பாக்கியம் பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த 4 கணித முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட். என்னிடம் குழந்தை இல்லாத தம்பதிகள் 72 பேர் குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அதில் 32 பேர் ஆண் குழந்தையாகவே பெற்றிருக்கிறார்கள். ஆண் குழந்தை பெறுவதற்கு என்ன கிரக அமைப்பு? ஒன்றும் கிடையாது. உத்தராயண காலத்தில், இப்போ உத்தராயணம் தானே, உத்தராயண காலத்தில் குரு உச்சம் பெறுகிற பொழுது இல்லைங்களா? குரு உச்சம் பெறுகிற பொழுது உத்தராயண காலத்தில் வளர்பிறையில் ஏகாதசி, கிருத்திகை, அஷ்டமி, நவமி, பிரதமை, அமாவாசை போன்ற திதிகளை தவிர்த்து இரவு நேரங்களில் குரு உரையில் கணவன் மனைவி சேர்க்கை ஏற்பட்டால் இல்லைங்களா, அது ஆண் குழந்தையாகவே பிறக்கும். ஐயா இல்லை, இன்னைக்கு நடக்கிற இப்ப வர குரு பெயர்ச்சி உச்சம் பெறுவதால் அதிகப்படியான குழந்தைகள் பிறக்கும். ஆனா பெண் குழந்தைகள் பிறக்காதுன்னு இல்லை இல்லைங்களா? இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆண் குழந்தைகள் அதிகமான குழந்தைகள் பிறக்கும். ரைட்டுங்களா? ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் குரு ஓரைன்னு சொன்னாரு, உண்மைதான் அது. ஏன்னா யமகண்டம் இருக்கு இல்லைங்களா, குழந்தையே இல்லாத யமகண்டத்தில் ட்ரை பண்ணனா குழந்தை பிறந்துடும். குழந்தையே இல்லாதவன் யமகண்டத்தில் ட்ரை பண்ணனா குழந்தை பிறந்துடும். யமகண்டம் பகல்ல தான் வருதுன்னு நினைக்காதீங்க, ராத்திரில ஒரு இரவு நேரங்களையும் வருது. அதனால நீங்க பகல் யமகண்டமோ ராத்திரி யமகண்டமோ எது உங்களுக்கு சூஸபுளா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை நிச்சயமா உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டங்களில் சுக்கிரன் பலம் பெறும் பொழுது பெண் குழந்தைகள் அதிக, சுக்கிர ஓரையில் கணவன் மனைவி சேர்க்கை ஏற்பட்டால் பெண் குழந்தைகள் பிறக்கும் இல்லைங்களா? அது வளர்வரை தேய்வரை அப்படிங்கிற ஒரு வளர்வரையில் எடுத்துக்கணும். வெள்ளிக்கிழமைகளில் சந்திரனுடைய கிரணங்கள், சுக்கிரனுடைய கிரணங்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கிரகித்துக் கொள்வதால் இல்லைங்களா, அந்த நேரத்தில் பறவை இனங்களுக்கு கூட இந்த ஜெனட்டிக் வீக்னஸ் ஏற்படாது, விந்து அணுக்கள் எண்ணிக்கை கூடும். அந்த நேரங்களில், அந்த காலகட்டங்களில் நம் கணவன் மனைவி சேர்க்கை ஏற்பட்டால் கண்டிப்பாக கருத்தரிப்பது உறுதி. இந்த தோஷ அளவுகளுக்கு ஏற்ற பரிகார முறைகள் நிறைய உண்டு. அது இன்னைக்கு இங்கே சொல்ல, இந்த எனக்கு கொடுத்த குறுகிய டைமில் விவரிக்கிறதுக்கு போதிய கால அவகாசங்கள் எனக்கு இல்லை. அடுத்த மீட்டிங்கில் வேணால் பார்ப்போம். அது பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்துக்கிறேன். 5 மணி நேரம் கொடுங்க பரிகாரங்கிற தலைப்பு. நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணுங்க. என்ன பிரச்சனையானா அந்த பிரச்சனை சரியாகலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆனால் நான் சொல்கிற நியமனம் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை, எதிர்க்க பண்ணுறது இல்லை, அது நான் செய்யறது இல்லை, எனக்கு தெரியாது. நான் சொல்றது நீங்க செய்துக்கணும். ஐயா, வியாபார நோக்கமான பரிகாரம் நிச்சயமா இல்லை. வழிபாடு ரைட் இல்லைங்களா? அப்போ அதிக பொருட்செலவு செய்துதான் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பல்வேறு நூல்களில் நான் படித்த செய்தி இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சொல்லிடுறேன். அது உள்ள வந்ததுனால எந்த பிரச்சனையாக கூட இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக கூட இருக்கட்டும், ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன், கடைபிடிங்க, சரியாயிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைக்குரிய கிரகத்தை பாருங்க. இப்போ புத்திர தோஷம் இல்லையா, குருவை பாருங்க. கல்யாணம் ஆகலையா, சுக்கிரனை பாருங்க. நமக்கு காரகத்துவம் தெரியும். அந்த ஆதிக்கம் பெற்ற கிழமைகளில் ஒரு கிழமைகளில் 9 மண் அகலில் நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான நாட்டு பசுவினுடைய வீட்டில் தயாரிக்க நெய், இங்கே கடையில் வைக்கிற நெய் கிடையாது, அது நெய்யே கிடையாது,
இல்லைங்களா? நாட்டு பசுவினுடைய நெய் கலந்து புராதனமான திருக்கோயில் ஒன்றில் ஒரு நாளைக்கு 9 விளக்கு, அதுபோல 9 வாரம் 9 9 81 விளக்கு பூர்த்தி ஆவதற்குள் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். எழுதி வச்சுக்கோ, குறிப்பு வச்சுக்கோ. 81 விளக்கு பூர்த்தி அடைவதற்குள் நிச்சயமா கல்யாணம் ஆகும். குழந்தை அதாவது தோஷத்தை பொறுத்து, அதாவது அந்த தோஷத்தின் அளவுகளை பொறுத்து பரிகாரம் மாறுபடும். இது நான் சொல்றது ஒரு பொதுவான காமனான பரிகாரம். இதுக்கு வந்து பலன் தரும். ஆனா ஜாதகத்துல தோஷத்தின் அளவுகளை பொறுத்து மாறும். நம்முடைய அற்புதமான இந்த திருவிழாவிற்கு ஸ்ரீ ஸ்ரீ விஜயகுமார சுவாமி அவர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. ஐயா, முதலில் ஒரு ஜாதகத்தில் தோஷத்தின் அளவுகளை எடுக்கிற கணித முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு வகையான தோஷங்கள், அந்த தோஷத்தினுடைய அளவுகள், அது பாதிக்கின்ற காலங்கள். ஒரு ஜாதகருக்கு ஜாதகத்தில் தோஷம் ஏற்பட்டிருந்தால் அது ஏற்படுகின்ற காலங்கள், அது பாதிக்கின்ற காலங்கள், அந்த தோஷத்தினுடைய அளவுகளை கணிதம் பண்ணணும். அதை எடுத்துட்டா நம்ம பலன் சொல்றது பரிகாரம் சொல்றது ஈஸி ஆயிடும். அடுத்து கண்டினியூ பண்ணலாமா? எடுத்துக்கலாமா? அடுத்து கடன் பிரச்சனை. இது ஒரு தீராத பிரச்சனை. யாருக்கு கடன் இல்லை? அப்படிலாம் யாரும் கிடையாது இல்லையா? இது பற்றி ஐயா நீ பேசி முடிச்சோன்னையும் உங்களுடைய ஊரும் போன் நம்பரும் அப்படியே கண்டினியூ சொல்லி முடிச்சிருங்க. சரிங்க, கடைசியா சொல்றேன். ஓகே ஓகே, சொல்லுங்க. இப்ப சொல்லிட்டுமா? சொல்லிடுங்க. ஜி ஜெய்சங்கர் எழுதிக்கிங்க. ஜி ஜெய்சங்கர். என் பேர் ஜி ஜெய்சங்கர். ஒரு கண்விழிக்காத கிராமம் ரிஷிவந்தியம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு பக்கத்துல அரியந்தக்கான்னு ஒரு மதுரா கிராமம். அரியந்தக்கா. ஆமா, ரிஷிவந்தியம் பக்கத்துல அரியந்தக்கா, ரெண்டு ஒரே பஞ்சாயத்து தான். ஒரு சாதாரண குக்கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம், வானாபுரம் வட்டம். 97 அந்த நம்பர் வேண்டாம், 90 87 72 92 66. 90 87 72 92 66. அடுத்து கடன் பிரச்சனை. கடன் ஏற்படுவதற்கு ஜோதிடத்தில் ஒரு முக்கிய குறிப்பு. ஒரு ஜனனகால ஜாதகத்தில் குருவும் சனியோ குருவோ அல்லது இருவருமோ நீச்சமடைந்து, அதாவது பலகீனம் அடைந்து, அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடப்புக்கு வருமானால் ஒன்று. அடுத்து லக்கினத்திலிருந்து அஷ்டமத்திற்கு அஷ்டமாதிபதி என்கிற ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடப்புக்கு வருமானால், அந்த கிரகம் கோல்சாரத்தில் பலம் பெற்று சஞ்சரித்தால் அந்த கடனால் ஒரு விபரீதமான விளைவுகள் கூட ஏற்படுத்தக்கூடும். 6ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டு அஷ்டமத்திற்கு அதிபதியினுடைய தசாபுத்திகள் ஒருவருக்கு வருமானால் அவர்கள் மிகப்பெரிய கடன் தொல்லைக்கு ஆளாவார்கள் என ஜோதிட கிரந்தங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த செய்தியும் என் சொந்த கருத்து அல்ல, புராதனமான நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்தி. கிரந்தங்களை படிங்க, புராதனமான ஜோதிட நூல்களை படிங்க, நல்ல தெளிவு கிடைக்கும். அந்த கடன் எப்பொழுது வாங்கணும்,
எப்ப அந்த கடன் அடைபடுமா இல்ல அது வட்டியுடன் வளருமா என்பதை கூட ஜோதிடத்தில் கண்டுபிடித்து விட முடியும். கிரக நிலைகள் அனுகூலம் இல்லாத போது, அஷ்டமத்திற்கு அதிபதியினுடைய கிரகத்தினுடைய தசாபுக்திகள் நடப்பு வரும்பொழுது, கோல்சாரத்திலோ ஜனன காலத்திலோ அந்த கிரகம் பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது வாங்குகிற கடன் நிச்சயம் அடைபடாது. ஏதாவது ஒரு விபரீதமான விளைவுகளை கொடுத்துட்டு போயிடும். நகைகள், சொத்துக்கள் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அனுபவத்தில் யாராவது இருந்தால் சொல்லுங்க. அனுபவம் கரெக்ட், நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன். இதான் கடன் தொல்லை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய குறிப்புகள் ஜோதிடத்தில். 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கவே கூடாது. சிலர் சொல்லுவாங்க 6ஆம் அதிபதி அப்படி இருக்கிறாரு, கேது சேர்ந்திருக்கிறாரு, சுக்கிரன் சேர்ந்திருக்கிறாரு, இவர் இந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறாரு, இதனால உனக்கு கடன் பிரச்சனையா. நீங்க தேடி தேடி அவங்களுக்குலாம் எதுவும் வாங்க வேண்டாம். நம்ம வார்த்தையை கொடுத்து அவங்க கடன்காரன் வாயால் சொல்ல வச்செல்லாம் பலன் சொல்லக்கூடாது. எடுத்த அடி 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குது, 6ஆம் இடத்துக்கு அதிபதியினுடைய தசாபுத்திகள் நடப்புக்கு வருது, அல்லது அந்த கிரகம் கோல்சாரத்தில் பலகீனம் அடைஞ்சிருக்கு, அல்லது ஜனன காலத்தில் பலகீனம் அடைஞ்சிருக்கு. கோல்சாரத்தில் ஒரு இதில் ஒன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நீச்சமானாலும் சொல்கிறாரு, பலமானாலும் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஒரு கிரகம் அதிக பலம் பெறக்கூடாது, ஒரு கிரகம் அதிகம் பலம் குறையவும் கூடாது. நடுநிலையோடு இருந்தால் தான் ஜாதகருக்கு அனுகூலம் ஏற்படும். அனுகூலமான நிலை ஒவ்வொரு இலக்கியம். இப்போ குறிப்பாக நான் கூட பதிவில் போட்டிருந்தேன், ஒரு யூடியூப் சேனலில் கூட பேசும்போது சொன்னேன், விமான விபத்து இப்போ நடந்தது இல்லை, மகாராஷ்டிரா துணை முதல்வர் இருந்து போனார் இல்லை, ஒரு 2 நாள் முன்னே விமான விபத்து நடக்க போகுதுன்னு சொன்னேன். என்ன காரணம்? காரணத்தோட சொல்லணும் இல்லை, என்ன காரணம்? சிம்ம ராசியில் செவ்வாய் நின்று 7ஆம் பார்வையாக ராகுவை பார்வை செய்கிற பொழுது, ராகுவும் செவ்வாயும் எந்த வகையிலாவது தொடர்பு பெற்றால் அது போன்ற விபத்துக்கள் ஏற்படும். ராகுவுடன் சேர்ந்த செவ்வாய் தீவிர வீரியம் பெறுவதாக புராதனமான ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எப்பொழுதெல்லாம் கோல்சாரத்தில் இப்ப ராகு செவ்வாய் சேர்ந்திருக்காங்க, ரைட்டுங்களா? ஆனா என்ன ஒண்ணு, குரு பார்வையில் இருக்காங்க. அதனால விளைவுகள் கொஞ்சம் கடுமையா இருக்கு, ரைட்டுங்களா? அப்படி இருந்தும் விபத்துகள் நடக்கு. அதாவது வரம்புக்கு மீறிய விபத்துகள் நடந்துட்டு இருக்கு, இயற்கை மரணங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையால. இப்ப அனுபவத்தில் கண்டு வருகிறோம். அப்ப ராகுவுடன் சேர்ந்த செவ்வாய் தீவிர வீரியம் பெறும். செவ்வாய் தோஷம் பத்தி அது ஒரு நாளைக்கு தனியா வச்சுங்க, அது 5 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு தோஷத்துக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவேன், அது விடுங்க. அப்ப கடன் தொல்லை 2 பிரச்சனை தான், மொத்தம் 5 பிரச்சனையை சொன்னேன். 2 பிரச்சனை தான், 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காரு. நிறைய பேசலாம், நானே இந்த மீட்டிங் முடிச்சிடுவேன், அவ்வளோ விஷயங்கள் பேசுவேன் இல்லைங்களா? அப்ப கடன் தொல்லைகள் நீங்குவதற்கு என்ன பரிகாரங்கள், இதான் முக்கியம். அந்த கடன் தொல்லைகள் தோஷத்தின் அளவுகளுக்கு ஏற்ப கடன் தொல்லைகள் ஏற்படும். ஒருவருக்கு தகுதிக்கு மீறிய கடனா, தகுதிக்கு உட்பட்ட கடனான்னு கண்டுபிடிச்சுடலாம். அது அந்த இடத்துல தான் ஜோதிடனுடைய பணி பொறுப்பு மகத்தானது. எப்படி? அதன் தோஷத்தினுடைய அளவுகள் சாய்மான கோணத்தில் எடுக்கணும். அந்த தோஷம் வீரியம் நிறைந்ததா, அல்லது பரிகாரத்திற்கு கட்டுப்பட்டதா, பரிகாரத்திற்கு கட்டுப்படாத தோஷமா என்று அது பல்வேறு வகையாக பிரிச்சு பார்க்கணும். சரி, கடன் தொல்லை ஏற்பட்டுடுச்சு, என்ன பண்ணணும்? அதை அடைபடுவதற்கு என்ன வழி? யாரை பிடிக்கணும்? ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை? லட்சுமி நரசிம்மரின் ருண விமோசனல் ஸ்தோத்திரத்தை காலை மாலை 2 வேளைகளிலும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றுகிற விளக்கை விட பூஜை அறையில் தனியாக ஒரு மண்ணகலில் பரிகாரமாக ஒரு மண்ணகலில் நெய் தீபம். நெய்னா இங்கே கடையில் இருக்கிற நெய் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. அதில் கொழுப்புகள் நிறையா இருக்குது, இதில் கலப்படங்கள் இருக்குது. அந்த நெய் பலன் தராது. சுத்தமான நாட்டு பசுவினால் தயாரிக்கப்பட்ட, குடும்பத்தில் தயாரிக்கப்பட்ட, வீட்டில் தயாரிக்கப்பட்ட நெய் அல்லது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்னா இப்போ கடையில் விற்கிற கலப்பெண்ணெய் இல்லை, நம்ம தனியாக இந்த இப்போ என்ன இதயமா, இதயம் நல்லெண்ணெய் நல்லா இருக்கு, செக்கு எண்ணெய், அந்த மாதிரி சுத்தமான எண்ணெய்கள், எண்ணெய் நெய் தீபம் ஏற்றி அந்த ஸ்லோகங்களை 12 முறை கடன் தொல்லைக்கு ஏற்றவாறு 24 முறை 48 முறை பாராயணம் செய்து வந்தார் இல்லைங்களா? கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வழி பிறக்கும். இதை தவிர்த்து ருண விமோசன லிங்கேஸ்வர ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதையும் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம்.
ஒரே ஒரு முறை, ஆம் ஒரே ஒரு முறை திருவாரூர் தியாகேஸ்வரன் சன்னதியில் தனி உட்பிரகாரத்தில் தனி சன்னதியில் எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரரை அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் போதும், கடன் தொல்லை சூரியனை கண்ட பனி போல் விலகுவதை அனுபவத்தில் பார்க்கலாம். அங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, 7 நிலைகளில் நமது முன்னோர்கள் நமது நன்மைக்காகவே செப்பு தகட்டில் இந்த ஸ்லோகத்தை உச்சாடனம் செய்து மந்திர பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளார்கள். அந்த சக்தி அங்க போய் வழிபடும் பொழுது அதை கிரகிச்சு நமக்கு அந்த கடன் தொல்லை அடைபடுவதற்கு உண்டான வழி பிறக்கும். அடுத்தது திருச்சேரை அப்படின்னு ஒரு இது எல்லாத்துக்கும் தெரியும். அங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இந்த பரிகாரங்களை கையில் எடுத்தால் கண்டிப்பாக அசைவ உணவு பழக்கம் கூடாது. அசைவ உணவு பழக்கம் இருந்தால் பரிகார முறைகள் பலன் தராது, அதை அடியோடு அழித்து விடும். இதை மட்டும் இதை இங்கே தான் உஷாராக இருக்கணும். உடம்புலாம் அரிக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரை மருந்து கொடுக்குறாரு, சிறப்பு இல்லை பயமுறுத்தல. ஐயா இது எனக்கு இல்ல, பிரச்சனைக்குரியவங்க பரிகார முறையில கையில் எடுக்கும். ஐயா அங்க பாருங்க. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.